சோத்திரம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 21 22 வசனத்துல கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்து வந்தான். பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் இருந்த நிலைமைக்கும் தலைகீழாக மாறி போன ஒரு காரியமாக இது இருக்கிறது. ஏன்னா அவன் ஒரு விசாரிப்புக்காரனாக ஒரு அந்த அரண்மனையில ஒரு அதிகாரியாக வைக்கப்பட்டிருந்த அந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய தகுதி, தன்னுடைய மதிப்பு எல்லாவற்றையும் இழந்து அவன் தரைக்கு வந்த நிலைமையாக இருந்தது. எப்படி ஒரு சிறைச்சாலை உள்ளவனுக்கு எந்த ஒரு அடிப்பட்ட உரிமையும் இருக்காது. அவன் தரையில படுத்து தூங்க வேண்டியதாக இருக்கும். அவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் விருப்பப்பட்ட காரியத்தை செய்ய முடியாது. அந்த நிலைமையில அவனுடைய சூழ்நிலை தலைகீழாக மாறி போன ஒரு நிலைமை. இதை வாசிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கை போலதான் நீங்க இருந்த நிலைமை வேறு, இப்ப இருக்கிற நிலைமை வேறாக இருக்கலாம். சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி இருக்கலாம். நீங்க சூழ்நிலையை கண்டு கலங்கி போய், ஏன் இப்படி எனக்கு ஒரு நிலைமை, நான் நல்ல ஒரு நிலைமையில இருந்தேனே, நல்ல ஒரு காரியத்துல ஒரு மதிப்பு மரியாதையாக இருந்தனே, எனக்கு ஏன் இப்படி ஆனது அப்படின்னு நீங்க ஒரு வேதனையோடு கண்ணீரோடு இந்த செய்தியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். யோசேப்போட வாழ்க்கையை பாருங்க. அவன் தலைகீழாக மாறி போய் தரைமட்டத்துக்கும் அவன் விழுந்து போனாலும் அவன் செய்யாத குற்றத்துக்காகத்தான் அந்த நிலைமையை அவன் இருந்தான். செய்த குற்றத்துக்காக அல்ல, செய்யாத குற்றத்திற்கு. இங்க இருக்கிற அநேக பேருடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம சில தவறுகளை பண்ணாம இருந்திருப்போம். மற்றவங்களுக்காக அது நம்ம தலையில விழுந்திருக்கும் அந்த பொறுப்பு. அதனால நம்ம ஆஸ்தி, அந்தஸ்து, பணம் எல்லாவற்றையும் இழந்து, குடும்பத்தாலையும் வெறுக்கப்பட்டு, மதிப்பையும் இழந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் பார்க்கிறார் அதை. யோசேப்பு பாருங்க, அவன் செய்யாத தவறு, ஆனாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று பைபிள் வாசிக்கப்படுகிறது. யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணப்பட்டது என்று பைபிள் சொல்கிறது. ஆண்டவர் பாருங்க, அவனோடு ஆண்டவர் இருந்தார். ஏன்? அவன் செய்யாத குற்றத்திற்கு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு. இதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில, நான் இதற்கு பலிகடாக ஆகிட்டேன், என் நிலைமை தலைகீழாக மாறி போனது, ஏன் நான் இப்படி ஒரு 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 காரியத்தை நான் இப்படி செய்து நான் இழந்துட்டேனே, அவங்களுக்காக நான் ஆதரவாக நின்னதுனால இப்ப நான் ஒரு தள்ளப்பட்ட கல்லாக இருக்கிறேனே என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் இருக்கிறார். ஏன்னா நீங்க அந்த காரியத்தை செய்யல, குற்றத்தை செய்யல, அதனால அவர் உங்களோடு இருப்பார். உங்கள் வேதனை கண்ணீரில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி, அந்த கஷ்டத்திலிருந்து உங்களை நீக்கி சீக்கிரத்துல நீங்க பழைய நிலைமையை அடைவீங்க. யோசிப்பை பாருங்க, அவன் இருந்த இடம் சிறைச்சாலை, ஆனாலும் அந்த சிறைச்சாலை தலைவன் அவனிடத்துல அந்த பொறுப்பை கொடுக்கிற நிலைமை. அவன் எங்க இருந்தாலும் ஒரு உயர்வான இடத்துல ஆண்டவர் வைத்திருந்தார். அதே மாதிரி இந்த இக்கட்டான நிலைமையில நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். இந்த சூழ்ச்சி வலையில சிக்கப்பட்டு இருக்கலாம். சூழ்நிலையை கண்டு கலங்காதீங்க. நிச்சயம் அது மாறும். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.